சார் இந்த படம் பார்க்கும்போது சொல்லுங்கள். பம்பாய் படம் பார்த்த மாதிரி ஒரு லாஸ்ட் சீன்லெஸ் ஃபீல். ஏன்னா அது அதே மாதிரி 2 குழந்தைங்களும் அந்த இடத்துல அழுதுன்னு இருக்கும் கரையோட, இந்த குழந்தைங்களும் அது. ஸோ அந்த படம் பார்த்த இம்ப்ரெஷனாக எடுத்தீங்களா இல்லை வந்து டோட்டலாகவே வேறு ஜெனரா? இல்லை, ரைட்டிங்காக ஸ்ரீதர் பிரதர் எழுதும் போது அதோட எண்டு அங்கே தான் போய் முடியும் கதையாக. அதை நம்ம இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஸோ வெளியே கதையை சொல்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் போய் முடியுது. காசஸ் வேறு, காரணங்கள் வேறு, கதையில் இருக்க காரணமும் அந்த பம்பே படத்தில் இருந்த காரணமும் வேறு. பட் விஷுவலாக நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது, ரெண்டுத்துலேயும் விஷுவல் கம்பேரிசன், அந்த பிளேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுனால அதை வார்த்தையாக கூட என்னால் சொல்ல முடியல, அது ரிவீல் ஆகிடும்ட்டு. ஸோ அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. பட் டோட்டலாக காரணங்கள் வேறு, கேரக்டர்கள் வேறு, எல்லாமே வேறு. கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஹீரோவாக சூப்பராக ஒரு பப்ளியாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஏன் அவரை வந்து கொஞ்சம் ஏஜ்டாக காட்டியிருக்கீங்க? ஏஜ்டாக காட்டலைங்க, அந்த கேரக்டருக்கு ஒரு மெச்சூர்டாக. இப்போ போலீஸ்காரங்க ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 வயசு தான் ஆகும், 25-26 வயசு தான் ஆகும். ஆனால் அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால் அவங்களோட முகத்தில் மாறுதல் ஏற்படும். சீரியஸாக நீங்கள் நிறையா போலீஸை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும். அதனால தான் நீங்கள் படத்துலேயே கூட ஒரு மெச்சூர்டாக காட்டுறாங்க நிறையா படங்கள். அது காரணம் வந்து இயல்புலேயே அவங்களோட ஒர்க் டென்ஷனு, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாக அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆளே அவங்களுக்கு 40 கிட்ட தெரிவாங்க. ஸோ அதனால தான் அந்த தோற்றத்தை உருவாக்குனது. இயல் வந்து விஜய் சார் கூட நடிச்சவங்க, கொஞ்சம் அவங்களே வந்து யார்கிட்ட சொன்னாங்க, இவங்க கூட சொன்னாங்க எனக்கே வந்து அழகாக கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? எனக்கு எப்படி ஸ்பாட்டில் ஜாலியாக நடிக்கணும், டென்ஷன் ஆகாமல் ஒர்க் பண்ணணுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, அவங்க ரொம்ப கூலாக பண்ணக்கூடிய ஆள். சார் டைரக்டர் சார், உங்கள் பெருந்தன்மையை முதல்ல பாராட்டுறேன். அந்த ரைட்ரு தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வசந்துட்டீங்க சார். இங்கெல்லாம் பேர் போடுறதே விரும்ப மாட்டாங்க நிறையா டைரக்டர்ஸ். இல்லை சார், இல்லை அவரை பாராட்டுறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பண்பு, இந்த மாதிரி கதை வாங்கி பண்ணுற பண்பு இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, எனக்கு வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண, அதை இவர் தான் கொடுத்தாரு, அவரும் சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா? ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த மேலே ஐஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கும் பாராட்டுகள். நன்றி சார். உங்கள் கருத்து. ஒரு விஷயத்தை நான் பிலீவ் பண்ணுறேன் சார், எப்போவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, உண்மையை சொல்லும் போது திணற மாட்டோம், பொய் சொல்கிறதுக்கு திணறுவோம். ஸோ அதனால் எதையாவது மறைக்க ட்ரை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அவர் டேரக்ட் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸு. ஸோ அதனால் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதில் கிருஷ்ணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்றைக்கி வந்து உங்கள் அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடித்தா பந்து மாதிரி போகணும், எங்கள் அப்பாவும் அப்படி தான். ஆனால் வந்து இன்றைக்கி உள்ள பிள்ளைங்களை பார்த்தா, நம்மளே ரோட்டில் போகிறப்ப, இந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போகிறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோணுது சில இடத்துல. ஏன் காரணம்னா, டீச்சர்ஸையும் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கை விட்டோம். அவங்கள்ட்ட இருந்து செல்ஃபோனே நம்மளால் பிடுங்க முடியல. ஆக்சுவலாக அடிக்கிறது நல்லதா, ஓரளவு கண்டிப்போடு வளர்க்குறது நல்லதா, இல்லை ஏன்னா இந்த படத்தில் பையன் வந்து அப்பா பார்த்தோன்னே பயப்படுறான், அந்த பயம்லாம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம். அவங்க சொன்ன மாதிரி அப்போ உங்கள் படத்தில் காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பாக இருப்பார், அம்மா கொஞ்சம் செல்ல கொடுப்பாங்க. அதே கல்ச்சர் தொடரலாமா, இல்லை இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் கரெக்டாக? நான் வந்து அப்பத்தி பற்றி பேசுகிறேன். எங்கள் அப்பா என்ன அன்றைக்கி அடிக்கலைன்னா நான் பொறுக்கி மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் ரோடெல்லாம். அது உண்மை. நானும் சரி, நானும் எங்கள் அண்ணன் சேட்டனா வேறு லெவல். அந்த டிசிப்ளின் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். வேறு இந்த காலத்தில் அடிக்கிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க முன்னாடி மச்சான் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்குவான்னு கேட்குறேன் நான். ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்குது. இப்போது அடிக்கலாமா வேணான்றது இவங்க தான் சொல்கிறேன். இவங்க தான் பசங்க இருக்காங்க. கிருஷ்ணா அண்ணா நீங்களே சொல்லுங்கள். ஒரு என்னென்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்னா ஒரு பெரிய வேலை. ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர்னா அவங்க போய் நடிச்சுட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு ப்ரொடியூசராக இருக்க பிடிச்சிருக்கா, ஆக்டராக இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு நடிக்க தாங்க பிடிக்கும். நடிக்கிறதுக்காக தான் அமெரிக்காவிலேருந்து வந்தனும், நடிச்சுட்டு தான் இருப்பேன். ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தேன்னா, நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ, இதை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமேன்றப்போ தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ கண்டினியூஸாக கதைகள் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீரீஸும் நான் இருந்திருக்க மாட்டேன். இதுலேயும் நான் இல்லை.
அப்படியே ஆஃபீஸ் லெஃப்ட் டு ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாமே வாங்க அப்படின்னாரு. வேறு எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லைங்க, சீரியஸாக. இல்லை அவருக்கு என்னென்னா ஆக்சுவலாக அவர் கதைகள் தேர்வில் சில படங்கள் தவறாக இருந்தாலும் விஷுவலாக மற்ற விஷயங்களில் கதை தேர்வில் வந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். அவரோட படங்களோட லைனப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணார். நான் என்ன சொன்னேன்னா, அவர் காப்பா இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, நீங்கள் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அவர் வந்து ஒரு ஃபுல் லென்த் படத்துக்கான ஒரு ஆள். இந்த கேரக்டருக்கு நான் கூப்பிட்டது, நான் எப்படி கூப்பிட்டேன்னா, குழந்தைங்க படம் அதில் நம்ம பார்ட்டாக இருக்கிறோம் பேர் அப்படின்னு தான் சொன்னேன். அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்ப கரெக்டாக பொருந்தினார். அதனால தான் கேட்டேன். 100% ஆள் கிடைக்காம பண்ணோன்ற மாதிரி சொல்கிறாருல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் அது ஒர்க் ஆகிருக்குல்ல, அப்போ அது கரெக்டாக பொருந்ததுனால தான் ஒர்க் ஆகிருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் கிருஷ்ணா சார் இன்னொரு கேள்வி உங்களுக்கு. கிருஷ்ணா சார் சார் அதாவது இப்போ படங்களில் இப்போ நிறைய நடிக்கிறத குறைச்சிட்டு ப்ரொடக்ஷனில் தான் அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டா கூட நீ போடுற வேலையை பாரு, எனக்கு தயாரிக்கிற வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா? ஏன் நடிப்பு குறைச்சிட்டிங்களா, தயாரிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்களா? எப்பா, நான் குறைக்கவே இல்லைண்ணே. நான் வந்து பல கதைகள் கேட்டுட்ருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் ஹிட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேண்ணே, அந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ஸாக வந்து கதை சொல்லுவாங்க. இல்லை ஒரு ராம் சார் மாதிரியோ வெற்றிமாறன் சார் மாதிரியோ அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க போய் கதை சொல்லுவாங்க. தொடர்ந்து 5 ஃப்ளாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி கதை தான் வரும். எந்த படம் கூப்பிட்டாலும் இவன் பண்ணிவிடுவான் அந்த மாதிரி. ஆனால் என் கதை அது கிடையாது. எல்லா படமும் ஓடணும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்தீங்கன்னா அவர் கேட்பார், எங்கே இருக்கீங்க, கதை கேட்குறீங்க. இன்னும் கதை கேட்டுட்ருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வரணும் இல்லை சார். லைக் பேராஷூட் வந்து 2 பெரிய பசங்களை ஆன கதை நான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் குறைக்கல, கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு பெருசாக அமையல சார். அப்புறம் கிஷோர் சார் உங்ககிட்ட கேள்வி. இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கீங்க, எல்லா படத்திலும் நடிச்சதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போது பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க ஹீரோக்கள்கிட்ட. முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, எல்லாம் போய் கேரவனில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பார், அவருக்கு மேனேஜரும் கிடையாது, அவர் தனியாக ஒரு ரூமில் இருப்பார், எந்த இடத்துல போய் படுத்துக்கணும்னாலும் படுத்துக்குவார், உட்கார சொன்னாலும் உட்காரு. அவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது? மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? மற்ற ஹீரோக்கள்லேயே அப்படி இருக்கிறாங்க, அதுக்கு பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது எளிமையெல்லாம் கிடையாது. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அதனால் அப்படி இருக்கேன். எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு, அவ்வளோதான். எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. தேவை, இப்போல்லாம் தேவை. இப்போ என்னென்னா, ஆர்டிஸ்ட் வந்து கேரவனில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய தப்பு. ஏன்னா எனக்கு வெளியே உட்காரத்து பிடிக்கிறது இல்லை, நானும் போகிறேன், கேரவனுக்குள்ளே போகிறேன், நானும் உட்காரேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால், ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் தெரிவாங்கல்ல. ஸோ வேத்து ஊற்றிட்டு இருந்தால், சீனில் அப்படி இருந்தால் ஓகே, ரொமான்டிக் சீனில் வேத்து ஊற்றிட்டு இருந்தால் எதிரில் இருக்கிறவங்களே ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால் எது தேவையோ அது இதெல்லாம் இப்போ கார் தேவையாகிடுச்சு நமக்கு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக், அந்த புகை, அந்த சவுண்டு, இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதனால காரில் போகிறோம்ல. ஸோ அதனால் அது வந்து திமிருன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. காரில் போகிறதோ, பைக்கில் போகிறதோ, இல்லை நடந்து தான் போகணும், பஸ்ஸில் தான் போகணும்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ எவ்வளோ வசதி இருக்குது, எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருந்தால். இல்லை, ஹீரோக்கள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட ப்ரொடியூசருக்கு டைரக்டர் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணால் நீங்களே எடுத்து பேசுகிறீங்கன்னு வர சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பாராட்டு. அது என்னோட பிரச்சனை. அது என்னோட அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா, நான் விவசாயம் வேறு பண்ணுறேன்ல, எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாய், ஆடு, மாடு, கொஞ்சம் செடி அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ரொம்ப மனுஷங்க அதிகமாக என்னை சுற்றி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு மூச்சை வாங்க முடியாது. அதனால் வந்து என்னை சுற்றி நான் மனுஷங்களை வச்சுக்கலாம், அவ்வளோதான். அது என்னோட பிரச்சனை. அது பெருசாக ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. கிஷோர் சார், இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க, உங்கள் ஒர்க்கும் சரிக்கானே எல்லாருமே. ஆனால் இந்த கதையை கேட்குறப்போ என்னடா அது பெங்களூருக்கு அந்த மாதிரி அடிக்கடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அந்த இதில் வந்து நம்மளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது படம் மொத்தமாக பார்த்தேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தா கூட மெச்சூர்டாக தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்லை, பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே, அது ஹிஸ்ட்ரியை நம்ம மாற்ற முடியாது இப்போது. ஆனால் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு எது நல்லதோ அதை கற்றுக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதா ஒரு மனிதனோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனை நடந்த இடத்த வந்து
வேறையே கதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் மேலே எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ணுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆமாம் இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதுலேருந்து யார் யாரோ பாதிக்கப்படுறாங்க, அது தெரியவே இல்லை நமக்குன்னு தோணும் உங்களுக்கு. ஸோ அதனால் அது தெரியும். இப்போ ஃபுல்லாக கதை சொன்னப்பவே எனக்கு தெரிஞ்சுது. அது வந்து எங்கேயும் தப்பாக யூஸ் பண்ணல, அது அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ தேவையோ எதுக்காக தேவையோ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கேன். அதனால் தேங்க்யூ. கிஷோர் சார் சார் இங்கே சார் கிஷோர் சார் இங்கே சார் இங்கே ஃபஸ்ட்லாம் உங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரக்கடாக நடிப்பீங்க. பொல்லாதவங்களையும் அதே மாதிரி தான். இப்போ வட சென்னை 2லேயும் நீங்கள் தான் இருக்கிற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. இப்போ வந்து டோட்டலாக ஏன் சார் இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக நல்ல மெச்சூர்டான கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? ஏன்னா உங்களெல்லாம் வந்து நாங்களாம் பார்த்து பயந்து சின்ன சின்ன பசங்களை பயந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க, பார்த்துருக்கோம். இப்போ ஏன் சார் ரொம்ப ஷட்டிலாக ஒரு படம் பண்ணுறீங்க? இதனால் இல்லை, என்னோட சாய்ஸ் கிடையாது அது. அது அவங்க சாய்ஸ். அவங்க சூஸ் பண்ணது என்ன. அவங்க என்னை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்சுவலாக நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றிமாறனுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு நல்ல வில்லனாக காட்டிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி கேரக்டர் வேணாலும் என்னை வச்சு அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அது. ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் பார்த்த உடனே இல்லை இவன் விழுந்தான்னு சொல்லிட்டா நம்ம படத்தில் வேறு அதை மாற்றவே முடியாது, அப்படி ஆகிடும்ல. ஸோ அப்படி இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது தேங்க்ஸ் டு எல்லாமே. நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு ரோல் அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் என்ன சூஸ் பண்ணி நடிக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அது நான் பண்ணதில்லை, அவங்க பண்ணது. ஸோ என் தப்பு கிடையாது, அவங்க தப்பு. இவரும் வந்து நான் எப்போது ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ்ன்னு நினைக்கிறேன் அது. ஸோ நான் நடித்த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஹை ப்ரீஸ்டஸ்ன்னு சொல்லி அதுக்கும் என்னை கூப்பிட்டு அடிக்க வச்சார். இதுலேயும் என்னை கூப்பிட்டு அடிக்க வச்சார். எதுக்குன்னு எனக்கும் தெரில, அவர் தான் கேட்கணும். எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டியெல்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தோணலை. தேங்க்யூ. கிஷோர் சார் சார் அது என்ன சார் எல்லா அப்பாவும் பசங்களே வெளுவெளுன்னு விழுக்கிறாங்க. தொடல பையனை வெளுவெளுன்னு விழுக்கிறீங்க உச்சா போகிற அளவுக்கு. பவரில் இருக்கிறவன் எப்பவும் பவர் இல்லாதவங்க மேலே தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வெளியே பண்ண முடியாது. வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது. கோவம் காட்டினா மூஞ்சிலே அடிப்பாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியாக கிடைப்பாங்கல்ல. அதுதான் நம்மளும் இப்போவும் பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ வந்து அப்யூஸ் இல்லை, நம்ம அடிக்க மாட்டோம், அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சுக்கணும். நானே அடிச்சிருக்கேன், பசங்களை தாங்க முடியாமல் அடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. அன்பாக சொன்னால் பாசத்தோடு சொன்னால் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் மாற்றலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை தான் இந்த படம் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு தோன்றுறது. சார் இப்போ உள்ள ஒன் செகண்ட் பிரதர், ஒன்றும் இல்லை, பொண்ணுங்களை அடிக்கிறது இல்லை, ராணியாக பார்க்குறாங்கல்ல, அதுவே பிரச்சனை தான். அவங்கள வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள், அது அவங்களுக்கு வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பசங்களை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பெண் குழந்தைகள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வேறு மாதிரியான அப்பாவுக்கு அது ஒரு வகையான அப்யூஸ் தான். அப்பா அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்க வேணாம். அவங்களுக்கு நான் இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அப்யூஸ் தான் நான் நினைக்கிறேன். அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்களை அடித்து வளர்க்கலாமான்னு கேட்டார். 100% அடித்து வளர்க்குறது தப்பு தலைவர். ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. அதான் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு பானையை வடிக்கும் போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது, உடஞ்சிரும். அடித்து எதுவுமே பண்ண முடியாது, உடஞ்சிரும். அது சாஃப்டாக பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுதான் பேரண்டிங்காக இருக்கணும். ஸோ சார் அப்பாக்கள் வந்து அதான் இந்த ஒரு அப்பா இல்லை அதான் சார் என்னென்னா அப்பா பேரண்ட்டுன்னு ஒரு நாளில் 24 மணி நேரம் சார். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் ஸ்கூலில் இருக்காங்க, ஓகேங்களா? 8 மணி நேரம் தூங்குறாங்க பசங்க. ஸோ 16 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க 8 மணி நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து காலைல எந்திரிச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி விட்ற டைமும் ஈவினிங் வீட்டில் கூப்பிட்டு வந்து அதுலேயே நிறைய டியூஷன்ஸு சம்திங் இதெல்லாம் போகுது. ஸோ சொசைட்டியோட தான் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்குது, பேரண்ட்ஸோட கம்மியாக. ஸோ நீ ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு அடிக்கிற இடம் மட்டும்தான் வீடாக இருக்கே தவிர அவங்கள வளர்க்குற இடம் வீடாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான சொசைட்டியை க்ரியேட் பண்ணி தரது தான் விஷயமா இருக்குது. ஸோ ஒரு வீடு மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்காது. 100% சொசைட்டியும் கரெக்டான சொசைட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்க வளர்க்க முடியும். அதுதான் வீதியும் தான் வளர்க்குது. ஸோ அதனால் இதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது சார். ஏன்னா நான் ஒரு பேரண்ட்டாக இன்றைக்கி பசங்களை வளர்க்கும் போது நிறைய கன்ஃபியூஸ்குள்ளே போகிறேன். எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாரும் சேர்ந்து தான்
ஒரு பையன் நாளைக்கு ரோட்டில் போகிறான்னா அதை தான் பையனாக நினைக்கணும், அவனுக்கான சொசைட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும். ஸோ ஜென்ரலாக 2K கிட்ஸ்ன்னு நம்ம கார்னர் பண்ணவே முடியாது, ஸோ பண்ணவும் கூடாது. தேங்க்ஸ். இப்போ வந்து சார் கிஷோர் சார் மைக் அங்கே கொடுங்க சார், மைக் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. கிஷோர் சார் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் சார். இப்போ உள்ள ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுறாங்க. பட் நீங்கள் இப்போ அதை அந்த சாய்ஸையே சூஸ் பண்ண மாட்டேன்றீங்களே, என்ன காரணம்? இல்லை, அது வரல அவ்வளோதான், அதனால் பண்ணல அவ்வளோதான். பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து வெரைட்டி தான் தேடுறோம். நம்ம ஆர்டிஸ்டாக ஒரு வெரைட்டி தேடுறோம். ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்ணுறது நமக்கும் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எதுக்கு பார்க்கணும், வெரைட்டி கொடுக்கலன்னு. ஸோ வெரைட்டி தான் தேடிட்டு போகிறோம். நான் நிறைய நெகட்டிவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கேடியா ரொம்ப நாள் இருந்துட்டு இப்போ நல்லவனாக மாறிட்டு இருக்கு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம். எஸ் சார். அப்பா குறை சொல்ல மாட்டார், அது அப்பா எப்பவுமே பாசிட்டிவாக தான் பார்ப்பாரு. அப்பா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ வந்து சீரியல் நடிச்சிட்ருக்காரு, எழுதிட்டுருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு, ஒரு சில மூவிஸ்க்கு டைலாக் எழுதுறாரு. அவர் எப்பவுமே அமைதியாக இருக்க மாட்டார், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐயோ என்னங்க, நான் தான் சொன்னேனே, அவர் தான் வந்து நான் சொன்னேன் எனக்கு பயமாக இருக்குது சார், நான் அவர்கிட்ட தான் சொன்னேன் எனக்கு டென்ஷனாக இருக்குது சார், நான் அவர்கிட்ட தான். அப்போ அவர் எனக்கும் டென்ஷனாக இருக்குது, எனக்கும் பயமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நம்மலாம் சேலிங் இந்த சேம் போட். ஓகே கிஷோர் சார், மறுபடியும் சொல்லிடுறேன். எஸ் ரித்விக், ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும். இந்த மூவியில் எனக்கு இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்கிளுக்கும் டைரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட்டர் அங்கிளுக்கு, டிஓபி அங்கிளுக்கு, டைரக்டர் அங்கிளுக்கு, ப்ரொடியூசர் அங்கிளுக்கு, என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மூவி வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இதான் என்னோடய ஃபஸ்ட் வெப் சீரிஸ், அது ஒன்று. இன்னொன்று இதில் வந்து நான் நிறைய எமோஷன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது நிறைய அழுகிற சீன் இருக்கும், நிறைய ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக பாருங்கள். பார்க்காதவங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ரித்விக். அப்படியே வில் பாஸ் டு இயல் another cute little girl. நிறைய படங்களில் நம்ம அவங்களையுமே பார்த்துருக்கோம். இயல், எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். ஹாய், என் பேர் இயல். நான் வந்து ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதோ அவன் தான் என் அண்ணா. அவன் பிரச்சனை பண்ணாமல் என்னையும் பிரச்சனையில் எடுத்துட்டான். இந்த படத்தில் நான் 4 நடிச்சிருக்கேன். கிஷோர் அங்கிள், கன்னி ஆண்டி, கிருஷ்ணா அங்கிள், காளி வெங்கட் அங்கிள். நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் அங்கிள், தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. ரஞ்சித் அங்கிள், தேங்க்யூ. அப்புறம் சக்தி, நிறையா ரிடில்ஸ் கேட்போம் சீன், அப்புறம் செட்டு வந்து சேட்டை பண்ணுவோம். எனக்கு படத்தில் ஒரு நல்ல அண்ணா கிடச்சிடுச்சு. தேங்க்யூ சக்தி. அப்புறம் கிருஷ்ணா அங்கிள், கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி தரல, இருந்தாலும் தேங்க்ஸ்.
அப்புறம் தேங்க்யூ. அப்புறம் கிஷோர் அங்கிள், என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்க பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டே, ஆனால் பேசும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கனி ஆண்டி, என் லவ்வபிள் அம்மா, எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ இயல், தேங்க்யூ ஸோ மச்.